தேங்க்யூ. சார் நான் கான்ஸ்டபிள் பெருமாள் பேசுறேன் சார். சொல்லுங்க. செயின் பறிப்பு கேஸ்ல ஒரு திருடனை பிடிச்சி வச்சிருக்கேன் சார். வெரி குட் சார். நீங்க வந்தீங்கன்னா அவனை விசாரிச்சு எஃப்ஐஆர் போட்டுடலாம் சார். சரி, நான் உடனே வரேன். ஓகே சார். யாரு நீங்க? சுதா பார்க்கணும் சார். சுதாவா? யார் சுதா? அப்படிலாம் யாருமே இல்லையே சார். நான் சுதா ஃப்ரெண்ட் தான். அவ இங்க தான் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஒரு தடவை இங்க தான் அவளை டிராப் பண்ணேன். அப்படிலாம் நான் யாரும் இல்லைன்னு சொல்றேன்ல. நீ பாட்டுக்கு விட்டேன் டிராப் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க. முதல்ல கிளம்புமா. சார், அவ உங்க கூட தான் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். செல்வின்னு அவகிட்ட சொல்லி பாருங்க ப்ளீஸ் சார். அதான் சொல்லிட்டே இருக்கறேன்ல. சுதா நீங்க யாரும் இல்லன்னு. நீ இப்ப கிளம்பறியா இல்லையா? இல்ல சார், அது வந்து அதான் போங்கறேன்ல. போமா முதல்ல. போன்னு சொல்றேன்ல. போய் ரோஹித் பார்த்த விஷயத்தை சொல்லிவிடக்கூடாது. என்னடி காப்பி டம்ளர் கையில வச்சுட்டு மந்திரம் சொல்லிட்டு இருக்க? இல்லங்க, இப்பதான் வந்து நின்ன. வந்தா கூப்பிட வேண்டியது தானே? ஏன் நெடுமரமா நின்னுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க எதை யோசனையா இருந்தீங்க, அதான் கூப்பிடாம நின்ன. நான் வேற எதை பத்தி பெருசா யோசனை பண்ண போறேன். எல்லாம் உங்களை பத்தி தான். எங்களை பத்தியா? உங்க அண்ணன் கேஷவ பத்தி கேள்விப்பட்டல? ஐயா, எதுக்குங்க அவனை பத்திலாம் பேசிக்கிட்டு? இப்படி எல்லாம் கூட ஒரு மனுஷன் இருப்பான்? ஒரு குழந்தைக்கு, அதுவும் ஒரு பொம்பளை குழந்தைக்கு தாய் மாமா உறவு எப்படிப்பட்ட உறவு? பிறந்ததுல இருந்து தாய் மாமன் தாங்க எல்லாத்துக்கும் முன்னாடி நிக்கணும். மடியில உட்கார வச்சு காது குத்ததுல இருந்து சடங்கான குடிசை கட்டுறதுக்கு, கல்யாணத்துல நெத்திப்பட்ட கட்டுறது வரைக்கும் எல்லாமே தாய் மாமன் தானங்க. அப்படிப்பட்ட தாய் மாமனே ஒரு தங்கச்சி குழந்தைய கடத்துவான்னு யாரும் நினைப்பாங்களா? அதான் செஞ்சுட்டான்ல. யாருமே செய்ய துணியாத ஒரு காரியத்தை கேஸ் செஞ்சுட்டான்ல. இந்த ஃபுல் டைமா கிரிமினல் வேலையில ஈடுபடுறவங்க கூட இது யாருக்கு செய்யலாம் யாருக்கு செய்யக்கூடாதுன்னு ஒரு லிமிடேஷன் வச்சிருப்பாங்க. ஆனா கேஷவ பொறுத்தவரைக்கும் எதுவுமே கிடையாது. இந்த கடிக்கிறதுக்கு எதுவுமே கிடைக்கல வச்சுக்கேன். ஒரு பிராணி வந்து அதோட வாலியை சுத்தி சுத்தி கடிச்சிட்டு இருக்கும் பாத்தியா, அந்த மாதிரி தான் கேஷவ். அவனை பொறுத்தவரைக்கும் யாருக்காவது கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அவன் தூங்கவே மாட்டான் போல. இவன்லாம் பிறவிலே கிரிமினல்மா. இல்லைன்னா பச்சை குழந்தைய, அதுவும் தங்கச்சி குழந்தைய யாரா கடத்துவாங்களா? இன்னைக்கு இந்த விஷயத்த பண்ண துணிஞ்சவன் நாளைக்கு இதை விட மோசமான விஷயம் பண்ண மாட்டான். என்ன நிச்சயம்? ஒரு பச்சை குழந்தை, அதுவும் தங்கச்சி குழந்தைய கடத்த துணிஞ்சவன் நாளைக்கு எதை செய்யறதுக்கு யோசிக்க மாட்டான் இல்லையா? உனக்கெல்லாம் என்ன தோணி இருக்கும், ஏன்னா அந்த மனுஷன் கேஷவ பச்சை எடுத்தாலே ரொம்ப கடுப்பா வர்றாருன்னு. ஒருவேளை கேஷவோட வசதியை பார்த்து இருந்தாலும் பொறாமப்படுறாருன்னு நினைச்சே இல்லையா? உன்னதான் கேட்கிற பதில் சொல்லு. நினைச்சே இல்லையா? இல்லங்க. என்ன நொல்லங்க இல்லையே. இன்னைக்கு ஏதோ சரியில்லையா உங்ககிட்ட? ஏதோ தப்பு பண்ணிட்டு மறைக்கிற மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்க. என்னாச்சு சொல்லு. ஏங்க, கேஷவ் கதை தானே பேசிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள எதுக்கு தேவையில்லாம என்ன வம்பு இழுத்துட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா, இல்லைன்னா மட்டும் இந்த வீட்டுல இருக்க அம்மா பொண்ணுங்களாம் ரொம்ப அப்பாவிக்கு போல. இந்த பாரு, கேஷவ் மட்டும் இல்ல, கேஷவ் குடும்பத்துல இருக்க எல்லாருமே தினசா தில்லாலங்கடி பண்றவங்க தான். அவன் புள்ளன்னு ஒண்ணு பெத்து வச்சிருக்கான் இல்லையா, கோயில் மாடு மாதிரி. அவனால நான் எத்தனை ராத்திரி தூக்கம் வந்திருப்பேன் தெரியுமா? ஃப்ராட் அப்படின்னு பிறந்த எப்படி இருப்பான்? அப்படிதானே இருப்பான். அவன் கூட என் பொண்ணுக்கு பழக்கம் இருக்குன்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். பெத்த பொண்ணை பத்தி அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ நினைச்சு பயப்படுற நிலைமை என் எதிரி கூட வரக்கூடாது மங்களா. அன்னைக்கு அது போல கேஷவ குடும்பத்தில் இருக்க யாரு கூட ஒட்டோ உறவோ இருக்க கூடாது உங்ககிட்ட நான் சத்தியம் வாங்கினேன்னா, அன்னைக்கு என் மனசுல என்னென்ன விஷயங்களை நினைச்சு நான் உங்ககிட்ட சத்தியம் வாங்கிருப்பேன் சொல்லு. இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்களை வளர்க்கறது எரியிற நெருப்புக்குள்ள கட்டி கற்பூரத்தை காப்பாத்துறது போல இருக்கு. ஆம்பளை பிள்ளைய பெற்றவங்க அந்த குழந்தைய ஒழுங்கா வளர்த்தா நம்மள மாரி பாவப்பட்டவங்க நிம்மதியா வாழலாம். இங்க பெத்தவன அயோக்கியனா இருக்கிறப்ப புள்ள மட்டும் யோகியனா வாழ்ந்துற போது. ஆமா, அந்த ரோஹித் கூட கையிலுக்கு இப்ப எந்த பேச்சுவார்த்தை இல்ல? ஐயா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க.
ம் நல்லது. சரி நீ போய் வேலையை பாரு. அந்த சுதா வேணும். அவளால தான் நான் தப்பிக்க முடியும். அவளை வச்சுதான் அந்த ரஞ்சித்தை நான் ஆஃப் பண்ண முடியும். எனக்கு அந்த சுதா வேணும். இப்ப 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 ரைட் நவ. சார் அப்படி யாருமே இல்லைன்னு அந்த ரஞ்சித் ஒரேடியா சாதிக்கிறான் சார். அப்படிதான் சொல்லுவான். அப்படிதான் சொல்லுவான். இந்த மாதிரி ஒருத்தியோட குடும்பம் நடத்துறது எல்லாருக்கும் சொல்லிட்டா செய்வான். இப்படிதான் சொல்லுவான். தெரியாதுன்னு சொல்லுவான். போய் சொல்லுவான். வாட் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன? கண்டுபிடி 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 கண்டுபிடி. வாட் நெக்ஸ்ட்? இந்த பார், சுதாவுக்கு நெருங்கிய வட்டம் யாருன்னு அவங்கள கண்டுபிடி. அப்படி இல்லையா அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா அவங்கள கண்டுபிடி. அதுவும் இல்லையா சரி, அவளுக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா அவங்கள கண்டுபிடி. இந்த பார் செல்வி, இந்த மாதிரி ஒரு ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு முழு ஈடுபாடோட ஒரு தியானம் மாதிரி நம்பிக்கையோட செய்யணும். கடிச்சற எப்படி இருந்தாலும் ட்ரை பண்ணு செல்வி, ட்ரை பண்ணு செல்வி. கம் ஆன். என்ன செல்வி, யாராவது இருக்காங்களா? சார் கோமதின்னு ஒருத்தி ராமபுரத்துல இருக்கா. அவதான் சுதாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சார் அவளை கலந்துக்காம இவ எந்த விஷயமும் செய்ய மாட்டா. அவளை எனக்கு நல்லா தெரியும் சார். வெரி குட் வெரி குட். செல்வி, நீ சாதாரண செல்வி இல்ல, என்ன காப்பாத்த வந்த சிந்தனை செல்வி. நீ சொல்ற பொண்ணுகிட்ட இருந்து விவரத்தை சேகரிச்சு சுதாவை கண்டுபிடிச்சிரு. உடனே கண்டுபிடி. குயிக் குயிக், கிளம்பு கிளம்பு. சார் நான் வேணா அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? நோ 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 நோ. காரியத்தை கெடுக்க பாத்தியே. போன்ல கேட்கும்போது எப்படி வேணா பதில் சொல்லுவாங்க. ஆமான்னு சொல்ல, இல்லன்னு சொல்லலாம். காரியம் ஆகணும்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஈஸியா முடியும் நினைக்க கூடாது. முகத்தை பார்த்து பேசுறதுக்கு போன்ல பேசுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. போ போ போ, நேர்ல போய் பாரு. ஓகே சார். இப்போ போ, எதுக்கு நிக்கிற? கிளம்பு. இது கிளம்புறேன் சார். என்ன வேணும்? என்ன பிரச்சனை? இல்ல சார், நீங்க லோன் வாங்கின மாதிரி அதுக்கு அடமானமா எழுதி கொடுத்த மாதிரி எல்லாம் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்கேன். கையெழுத்து போட்டு அனுசி தூக்குற வேலையை பாத்துருவேன். செல்வி, என்னோட எல்லா பிரச்சனையில இருந்து நீதான் என்ன காப்பாத்த போற. எந்த டாக்குமெண்ட் எங்க கையெழுத்து போடுவோ கேளு, நான் போறேன். ஓகே சார். டேய் குர்ரா, இந்தாங்க சார். ரோஹித் ஒரு ஜோக் அமிச்சிருக்கான். என்ன? ஒருத்தர் ஆபீஸ்ல பிஸியா வேலை செஞ்சுட்டு இருந்தாரா. அவனோட அம்மா கால் பண்ணி, டேய் சீக்கிரம் வீட்டுக்கு வாடா, உன் பொண்டாட்டிக்கு திடீர்னு கை கால இழுத்துக்குச்சு, வாயெல்லாம் கோணிக்குச்சு, டாக்டர்ட்ட கூட்டிட்டு போகணும்னு சொன்னாங்களாம். அதுக்காக அவ கையில ஏதாவது செல்போன் வச்சிருக்கானு கேட்டானா. அவங்க அம்மா ஆமான்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு அந்த ஆளு, அட விடுமா, அவ செல்ஃபி எடுக்கிறதுக்காக அப்படி இருந்திருப்பான்னு சொல்லிருக்காரு. ஐயோ கயல், உள்ள பிரின்சிபல் கூப்பிட்டாரு. எதுக்கு தெரியலம்மா, உடனே வர சொன்னாரு. சரி வாங்க. ஓகே சார். தேங்க் யூ சார். குட் மார்னிங் சார். சரி நான் வர சொல்லிருக்கீங்களாமே. உங்கள யாருக்காவது கயல் வீட்டு தெரியுமா? தெரியும் சார். கயல், நீ வீட்டுக்கு போமா. நீங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணை கொண்டு போய் வீட்டுல விட்டு வாங்கம்மா. என்னாச்சு சார்? நான் எதுக்கு வீட்டுக்கு போகணும்? அவங்கள எதுக்கு என் கூட அனுப்புறீங்க? எல்லாம் முன்ஜாக்கிரதைக்கு தாம்மா. டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்புமா. சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். விஷயம் என்னன்னு சொல்லுங்க. இப்பதாம்மா ஃபோன் வந்தது. ஐ எம் சாரி, உங்க அப்பா இறந்துட்டாருமா.
கயல் கயல் இங்க பாரு கயல் தண்ணி அட்ரி. ஏ கயல் கயல் ஐயோ கயல் 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 அப்பா அப்பா ஒரு ஆட்டோ புஷ் வாப்பா. ஓகே சார். போங்கம்மா. நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு இல்லடி, ஒண்ணா இருக்காது பயப்படாத. உங்க அம்மாக்கு கால் பண்ணி பாரு. எங்கேஜ்டா இருக்கு. இது தாத்தாக்கு ட்ரை பண்ணு. தாத்தா எங்கேஜ்டா இருக்கு. சரி சரி அழாத. நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். பதட்டப்படாம வா. என்னன்னு யாரோ வர்றாங்கப்பா. பாப்பா நீ உள்ள போம்மா, நான் பாத்துக்கிறேன். ஹலோ யாருங்க? ஏயா நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்க. யாரையா நீ? நீதான் வெத்து வேட்டு அகஸ்டினா? ஹலோ மரியாதையா பேசு. நீ யாருன்னு கேட்டேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும், அடங்கடா. யாரு இவங்கெல்லாம்? தெரியலடா, யாருன்னு சொல்ல மாட்டேன்றா. ஹலோ யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு பெர்மிஷன் இல்லாம எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க? கொப்பைங்கடா கூப்பிடுறவன. ஹலோ என்ன விஷயம் கேட்டேன், அத முதல்ல சொல்லுங்க. உங்க அப்பனை கூப்பிடுன்னு சொன்னேன். உங்க அப்பா யாருன்னு தெரியுமிலடா? ரோஹித் வேண்டாம்ப்பா, அமைதியா இரு. நீ சின்ன பையன், நீ படிச்சு பெரிய ஆளாகிற வேலையை பாரு. நாங்கெல்லாம் மோசமானவங்க, எங்கள்கிட்ட வச்சுக்காத. உங்க அம்மாவுக்கு பேர் சொல்ல பிள்ளை இல்லாம ஆயிடுவேன். ஹலோ என்ன போலீஸ்கா? டிஜிபி ஆபீஸ்கா கமிஷனர் ஆபீஸ்கா? 2 விட 100க்கு ஃபோன் பண்ணுங்க, அவங்க வந்தாலும் பிரச்சனை தீரட்டும். இங்க பாருமா, என் பேர் ஈஸ்வரமூர்த்தி. உன் புருஷன் 10 லட்ச ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கியிருக்கான். அதுக்கு வீடு வாசல் எல்லாம் அடமானமா எழுதி கொடுத்துருக்கான். அதோட பத்திரம் தான் இது. போஸ்ட் டேட்டட் செக் வேற கொடுத்துருக்கான். 4 வேற ஓடிட்டு இருக்கு. அசலும் வரல, வட்டியும் வரல. கேட்டா ஆள் அப்ஸ்காண்டுக்குறாங்க. உண்மையா? ஹலோ உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. யாருக்கு கடன் கொடுத்தீங்களோ அவங்கிட்ட போய் கேளுங்க. அதை விட்டுட்டு வீடேறி வந்து பணம் கேட்கறது நியாயம் இல்ல. அவன் யார்கிட்ட பணம் வாங்கியிருப்பான்னு அவங்க சம்சாருக்கு தெரியாதுங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி பணம் கேட்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் எல்லாம் இருக்காங்க. அப்புறம் நடக்கிறதே வேற. முதல்ல வெளில போங்க. டேய் வித்தவுட் வாயை மட்டும் சும்மா இருக்கியா? எல்லாம் கடை வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஓடுறானுங்களா? அவனுங்க எல்லாம் வழக்கமா சொல்றதுதான். இதெல்லாம் கேட்டு கேட்டு எங்களுக்கு பழகி போச்சு. எங்களுக்கு இதே வேற வீடா இருந்தா நான் கேட்கிற மெத்தடே வேற. ஏமா புருஷ சொத்து பொண்டாட்டி தான் சேரும்னா அப்ப வாங்கின கடன் தானமா சேரும். செட்டில்மெண்ட பத்தி மரியாதையா பேசினா நல்லது. இல்ல முடிஞ்சதை பண்ணிக்கங்கன்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப ஈஸி எங்களுக்கு. இங்க பாருங்க, கேஷவ் இப்ப எங்க இருக்காருங்கிற விஷயமே எங்களுக்கு தெரியாது. எதா இருந்தாலும் நீங்க அவர் வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கோங்க. ஏமா ஆர்த்தி, என்னம்மா நீ இந்த மாதிரி ரவுடி பசங்கள்ட்ட போய் பயந்து பேசிட்டு இருக்க? ஹலோ கொடுக்கல் வாங்கலாம் சிவில் கேஸ். நாங்க அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. கொடுக்கல் வாங்கல் தான்டா சிவில் கேஸ். வாங்குன காசை ஏமாத்திட்டு போனா அது கிரிமினல் கேஸ். ப்ளீஸ் 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 அவரை விடுங்க, விடுங்க. இங்க பாருங்க, இன்னைக்கே பணத்தை எண்ணி வைக்க சொல்ல. கொடுக்காம போனா தப்பிக்க முடியாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. அடிக்கடி வருவோம், அப்பப்ப ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்து கழிச்சுக்கோங்க. அடுத்த தடவை வரும்போது வெறுங்கையோட போக மாட்டோம். வந்து போற கோழிக்கு ஏதாவது தூக்கிட்டு போயிடுவோம். ஏய் வாங்கடா. இங்கதான் நிறுத்துங்க. வா.
என்ன எல்லாரும் எங்க வந்திருக்கீங்க? இல்ல அங்கிள், அது ஒரு நியூஸ். ஏய் யாழ்னி வாங்கடி. என்னடி எல்லாம் இந்த டயத்துக்கு வந்திருக்கீங்க? என்ன காலேஜ் லீவா? ஏய் என்னாச்சு? ஏன் எல்லாம் அமைதியா இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, என்எஸ்எஸ் விஷயமா வந்தோம், அப்படியே கையிலோட இங்க வந்துட்டோம். உங்களுக்கெல்லாம் வாயை திறந்தா சர்வசாதாரணமா போய் வருதுல்ல? ஆமா, உங்களெல்லாம் உங்க வீட்டுல காலேஜுக்கு படிக்க அனுப்புறாங்களா இல்ல ஊரை சுத்தத்துக்கு அனுப்புறாங்களா? அடங்காப்பிடாரித்தனம் பண்றதுக்கு இவன் உங்களுக்கு சொல்லி தராளா இல்ல நீங்க இவளுக்கு சொல்லி தரீங்களா? இல்ல அங்கிள், எங்களுக்கு ஒரு தகவல். உங்களுக்கு அந்த தகவல் சொன்னதே நான் தான், புரிஞ்சுதா? ஆமா, உங்களுக்கு காலேஜ் இருக்கா இல்லையா? இருக்கு அங்கிள். அப்ப எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஒழுங்கா காலேஜுக்கு போய் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க, கிளம்புங்க. அவள என்ன பார்வை? உன் ஃப்ரெண்ட் எல்லாம் காலேஜுக்கு படிக்கிற மாட்டா, கிளம்புங்க. கிளம்புங்கன்றல வந்துருச்சுங்க. என்னங்க இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க வந்தாங்க, என்னவோ தகவல் சொன்னாங்க. அந்த தகவலே நீங்க தான் சொன்னேன்னு வேற சொல்றீங்க. அவங்கள வேற கேவலப்படுத்தின மாதிரி பேசி அனுப்பிச்சிட்டீங்க. கையில வேற இனிமே காலேஜ்க்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்றீங்க. என்னதாங்க நடக்குது? ஏய், நீ ஆசையை பத்தி அருமையா வளர்த்திருக்கே உன் பொண்ணு. அவ இங்கதானே இருக்கா, நீயே கேளு. ஏய், என்னடி நடக்குது? என்னடி நாடகம் இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. தயவுசெய்து சொல்லுடி. என்னங்க அவளும் ஒண்ணு பேச மாட்டேன்றா, நீங்களும் ஒண்ணு சொல்ல மாட்டேன்றீங்க. சொல்லுங்க. அவ எப்படி பேசுவா? அவளோட இழுச்சுவாய் அப்பா செத்து போயிட்ட தகவலை கேட்டு ஓடி வந்திருக்கா உன் பொண்ணு. என்னங்க சொல்றீங்க? சொன்னதே நீங்க தானா? ஆமா, நான் தான் சொன்னேன். ஏங்க இப்படி சொன்னீங்க? ஏங்க அபசகுனமா பேசிட்டு இருக்கீங்க? கோவம் என்ன வேணா பேசுவீங்களா? அவ இந்த வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள நான் தூக்கு போட்டு தொங்க நினைச்சடி. ஆனா உன்னை வேற நினைச்சா உயிரோட நின்னுட்டு இருக்க. போதுமா? ஏங்க நீங்க இப்படி கோவப்படுற அளவுக்கு அவ என்னதாங்க பண்ணா? என்ன பண்ணால உன் பொண்ணு? உன் பொண்ணோட லட்சணத்தை நீயே பாருடி. பொண்ணா பொண்ணு. எந்த இடம் எங்க இருக்கு, மேடம் யார் கூட இருக்காங்க தெரியுதா உனக்கு? கேவலம் அந்த பொறுக்கி பையல பார்க்கிறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு சென்னைக்கு போயிருக்கா இவ. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? ஏங்க என்னதான் நடந்தாலும் செத்துறதாவா தகவல் சொல்லுவாங்க யாராச்சும்? ஏய், இப்போ உன் பிரச்சனை என்ன? நான் செத்துட்டேன்னு சொன்னது நினைச்சு வருத்தப்படுறியா இல்ல இன்னும் உயிரோட இருக்கேன்னு நினைச்சு வருத்தப்படுறியா? ஐயோ, ஏங்க வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க? ஏய், இல்லடே, நான் நினைச்சது சொல்லவும் முடியல, நான் நினைச்சது பண்ணவும் முடியல. நான் நினைச்சத பண்ணியிருந்தேன்னா இந்த நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். ஏங்க மறுபடியும் அபசகுனமாவே பேசிட்டு இருக்கீங்க. தயவு செய்து இப்படி பேசாதீங்க. அப்பா, அவனுக்கு ஆபரேஷன் பா, அதனால தான் ஹாஸ்பிடல். இதனா பேசுற கழுத்து நெரிச்சு கொண்டு போட்டுருவேன். ஆபரேஷன் ஹாஸ்பிடல் போனாலாம். சரி, எனக்கு தெரியாம அவனை போய் பார்த்தல. உன் மனசுல தப்பு இல்லைன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? நீ சொன்னியா? பண்றதுல திருட்டுதானா? ஏய், எல்லாத்தையும் விடுறி. அன்னைக்கு வேலு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல பொய்யா கையெழுத்தப்பட்டது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அதுக்கே நான் அவ்வளவு வேதனைப்பட்டு வேலை போட்டு அந்தாடி அடிச்சேன். இவ பக்கத்துல இருந்தா இந்த சின்ன விஷயத்துக்கு அப்பா இவ்வளவு வேதனைப்படுறாரு. நம்ம விஷயம் தெரிஞ்சா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு. வாய் தந்து ஒரு வார்த்தை சொன்னாலே அவக்கு சும்மா மாதிரி வாய் மூட்டை அப்படியே தான் இருந்தா. இவ்வளவு திருட்டு நான் பண்றேன். இவன் ஏதாச்சும் நம்பறது சத்தியமா நம்ப மாட்டேன். ஏய், நான் ஒரு முடிவு பண்ணடி. கிளம்பு. ஏய், அறிவு குட்ட முண்டோ, அவளை வீட்டுல வச்சு போட்டத பாரு. அவளை போய் கூப்பிடுற. வா. ஏங்க என்னங்க இது? நம்ம புள்ளைய வீட்ல வச்சு கூட்டிட்டு போலாம்னு சொல்றீங்க. அசிங்கங்க. அசிங்க? உனக்கு எனக்கும் தெரியாம அந்த பொறுக்கி ரோகித் போய் பார்க்க போனா அது உனக்கு அசிங்கமா தெரியல? இது உனக்கு அசிங்கமா? வாடி. ஏங்க வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. ஏங்க அசிங்கங்க யாருக்கா தெரிஞ்சா? அசிங்கன்னா அவ ஒழுங்கா இருந்துக்கணும்டி. அவ பண்ணத பத்தி தான் தண்டனை. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே டெய்லி அவளை வீட்ல வச்சு தான் போட போறேன். ஏங்க எங்க தாங்க போறோம்? கேட்டுட்டு இருக்கல. ஏய், வாய் மூட்டை அமைதியா வா.